ராசி சக்கரத்தில் 11வதாக வரக்கூடியது தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த தைரியம், அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் இயல்பாக பழகக்கூடியவங்க. ஏன்னா ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க. அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது, ஒரு முக்கியமாக ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்னா அந்த சடங்குகள்லாம் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குது, பங்குனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது. ஏன்னா பாதகச்சனி காலம் என்பதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும். அதோட கூட இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது மீன ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அதனால் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா குருவோடைய வீட்டில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவரவு தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பாக நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே கூட நல்ல ஒரு வசதி வாய்ப்பு, வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களால் ஏதாவது நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் அமைந்திருக்கு. ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதற்கு போதுமான வருமானம் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வடிகட்ட நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் கூட நீங்கள் எதிர்பார்த்த இந்த உதவிகள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் மூலிமா ஏதாவது ஒரு சில நன்மைகளோ அவங்க மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலனோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தேவையெல்லாம் ஒவ்வொன்றா பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். உங்களுக்கு பிடித்த உறவுக்காக ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் ஒரு சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் அனுகூலமாக முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு நன்மை அவங்க மூலிமா ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு சில காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது, அனுகூலமாக முடிய மாட்டேங்குது. ஒரு சிலர்லாம் லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு திருமணம் கொஞ்சம் தடைபடும், அந்த தடைபட்டு நின்றுக்கும். ஏன்னா இந்த ஏழரைச்சனி காலம் என்பதனால திருமணம் சின்ன சின்ன தடைகள் வரும். உறவுகளால் அல்லது அந்த வரன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களால ஒரு சில தடைகள் இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அதெல்லாம் கூடி வரப்போகுது. கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கூட திருமணமாகாத இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்குள்ளே கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தோடு எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கோ சென்று பிரார்த்தனை வச்சுட்டு வருவீங்க. அந்த பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளைக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் வேண்டுதல் வச்சுருப்பீங்க, அது நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை போய் அந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர்லேருந்து ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி, ஒரு முக்கியமான தகவல் இந்த காலகட்டத்தில் வரும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் மட்டும் போகும்போது ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் கொண்டுட்டு போகிறீங்க அல்லது ஏதாவது ஃபைல் கொண்டுட்டு போகிறீங்க, முக்கியமான டாக்குமெண்ட் கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முக்கியமான ஆவணங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த பங்குனி மாத கிரக அமைப்பில் இந்த முக்கியமான டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதற்கேற்ப ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து மற்றவங்கலாம் ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்குள்ளே இவ்வளோ திறமையா, இவ்வளோ தைரியமா அப்படிங்கிற மாரி பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு. அதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய கிரக அமைப்பா தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதனால் கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக அச்சீவ் பண்ணணும்னு நினச்ச அந்த இலக்கை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்களால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த சக ஊழியர்கள் மூலிமா கூட ஒரு சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். சக போட்டியாளர்களால் ஒரு சில தொந்தரவுகளையும் மறைமுகமாக சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையை அறிந்து அந்த எதிரியோடைய தாக்குதலை அறிந்து அதற்கேற்ப இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. இந்த எதிரியோட தாக்குதலிருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் அறிந்து செயல்படுவீங்க. அதனால் எதிரிகள் உங்ககிட்ட தோற்று போவாங்க. அந்தளவுக்கு கிரக அமைப்பும் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டாளர்களால் ஒரு சில பிரச்சனைகளையும் மின்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அவங்க மூலிமா கூட ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில கும்பராசி என்பவர்கள்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதற்கான போதுமான வருமானம் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கு வேண்டிய உதவிகள்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வாண்டடாக அவங்களே முன்னுக்கு வந்து நான் இந்த உதவி செய்கிறேன், நீ வியாபாரத்தை விரிவுபடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாதகச்சனி காலகட்டம் என்பதனால கை கால் சம்மந்தமான பிரச்சனை, பாதங்களில் ஏதாவது காயாவது அல்லது கை கால் மூட்டு வலி ஏதாவது வர்றது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு. குடும்பத்தோடு ஏதாவது முக்கியமான ஒரு கோவிலுக்கு சென்றுட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உறவினர்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அக்கம் பக்க உறவுகளால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அவங்க மூலிமா கூட ஒரு அனுகூலமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த சின்ன சின்ன சலுகைகள்லாம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31 ஏப்ரல் 1, 2 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் வந்து புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ராசியை விட்டு சனி பகவான் விலகினாலும் வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடையாகவும் பிரச்சனையாகவும் உங்களுக்கு அமைந்தாலும் கூட இதனாவரையிலும் நீங்கள் பட்ட அனுபவங்கள் அதன் மூலிமா அந்த தடையை விலகிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் தென்படும். அதன் மூலிமா அந்த தடையெல்லாம் விலக ஆரம்பிக்கும். இதனாவரையிலும் ரொம்ப மந்தமான நிலையில் இருந்த நம்மளுடைய கும்பராசி நண்பர்கள் இனி வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இதனாவரையிலும் ஜென்மசனியோட பிடியில் நீங்கள் ரொம்ப சிக்கி தவிச்சு நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருப்பீங்க. இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் 1 வரை செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய துணிச்சல் வந்து ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். செவ்வாய் வந்து போர்க்காரகன். அவர் வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல அமரும் போது இதனால் வரையில் எவ்வளோ நெருக்கடி சந்திச்சிங்களோ அந்த நெருக்கடிகள் எல்லாமே ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் குருமங்கள யோகமும் ஏற்படுறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபடுங்க. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ராசிக்குள்ள சஞ்சரித்து வரும் சனி பகவான் 2ஆம் இடத்துல சென்று அமர்ந்திருக்கிறதுனால முன்பு இருந்த அந்த நெருக்கடி நிலை மாறும். வேகம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் விரும்பியதை கரெக்டாக செயல்படுத்துவீங்க. அந்த எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும். இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானமும் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் இந்த காலகட்டத்தில் நல்ல இடத்துல வந்து அமரும் போது நல்ல ஒரு அந்தஸ்து, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த ஒன்றிலுமே டக்குன்னு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்கி வெல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்ட நிலை இருக்கும். இருந்தாலும்
கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன்னோர்கள் சொன்ன வாக்கு. அந்த மாதிரி குரு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகும். தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்ப உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் படிப்பில் அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரமாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோமதி அம்மனை வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் நினைத்தது நிறைவேறும். இந்த வீடியோவும் முழுமையாக